யாத்ராமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 42 45 வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசாரிப்பு கூடாரம். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் அவருடைய மகிமையை தங்க பண்ணுகிறார். அதை அதற்கென்று பரிசுத்தமாக்கினார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவன் நம்மோடு பேசுகிற ஸ்தலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை வனாந்திரத்தில் தேவன் உருவாக்க சொன்னார் மோசேயின் மூலமாய். பிற்பாடு கானான் தேசத்தில் தேவன் அவருக்கென்று தாவீதின் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை எழுப்ப நினைத்த தாவீதின் மூலமாய் அது கட்டப்படாமல் சாலமோனின் மூலமாய் தேவ ஆலயம் கட்டப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்கும். நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நான் கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதே போல ஆவியானவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் சொல்லுகிறார், இந்த தேவ ஆலயம் என்பது கர்த்தர் தங்குகிற இடம். இதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை சந்திக்க வருகிறார். அல்லேலூயா. உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடம் எதுவென்று சொன்னால் தேவன் இருக்கிற இந்த வாசஸ்தலம். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற இந்த வாசஸ்தலத்தில் அவர் நம்மை சந்திக்க வருகிறார். அவர் நம்மோடு கூட பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறார். தெய்வ சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், தெய்வ சமூகத்தில் இருக்கணும். அதனால தான் தெய்வத்தில் நீங்கள் ஜெபிங்க, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே நோக்கம், கர்த்தர் இங்கே இருந்து உங்கள் சத்தத்தை கேட்கிறார், உங்களை சந்திக்கும்படியாக வருகிறார், உங்களோடு கூட பேசும்படியாக அவர் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, 44ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி தனக்கென்று ஆராதனை செய்யும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆராதனை செய்யும்படிக்கு பிரத்யேகமாய் தேவன் ஆரோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த மோசே ஆரோன் உங்களுக்கு எல்லாம் யாருன்னு தெரியும். ஆரோன் தான் அண்ணன், மோசே தான் தம்பி. இவங்க லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த லேவி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் விசேஷமாக தம்முடைய கூடாரத்தின் வேலைக்கென்று தெரிந்து கொண்டார். ஆரோனை பிரத்யேகமாக மோசேட்ட சொல்கிறார், நீ ஆரோனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, நான் தெரிந்து கொண்டு ஆரோன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமோ 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியேசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து பிரித்து என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவாயாக. 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் அவர் சொல்கிறாரு, அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவளுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கென்று தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் உடையவர் இல்லைங்களா? முட்செடி எரியும் போது தேவன் மோசேக்கு தரிசனமானார்.
மோசையோடு பேசினார், ஊழியத்துக்கு அழைச்சார். அழைக்கப்பட்ட அந்த மோசேயை ஆசாரிப்பு கூடியத்தில் ஊழியம் செய்யறதுக்கு அவரை நிறுத்தலை. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன் நிறுத்தலை? எவ்வளோ பெரிய 25 லட்சம் ஜனங்களை நடத்தின மோசே, பெரும் தலைவர், முகமுகமாய் தேவனோடு பேசினவர், சீனாய் மலையில் நின்று தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு வந்தவர். அப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்த பொழுதும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்கு அவரை தள்ளி ஆரோனை நிறுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவஜனமே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை தேவனுடைய ஊழியத்தில் நிலைநிறுத்தினா அவர் முதல் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. மோசே என்ன செய்தார் நீங்கள் பாருங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்ப. மோசே தான் ஆண்டவர் அழைச்சார், நீ வாப்பா, உன்னை பார்வோனுக்கு முன்னால் நிறுத்துவேன். அவன் சொல்லிட்டான், நான் மந்தனாவும் திக்கு வாயும் உள்ளவன், என்னால் பேசவே முடியாது. ஆக்சுவலாக அவன் வாக்கிலே வல்லவன் சொல்லப்பட்டிருக்கு, பேச முடியும். ஆனால் அவனுக்கே அவன் மேலே, அவனோட வார்த்தையின் மேலே நம்பிக்கையற்றவனாய் வாழ்ந்திருந்த காலத்தில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னால் பேச முடியாது. நீங்கள் நிறைய பேர் கர்த்தர் அழைக்கும் போது சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருப்போமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால், நாம் அவருடைய ஊழியத்தில் நிலை நிற்பது ரொம்ப 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 கடினம். தெய்வச்சனமே இங்கே. ஆனால் ஆரோனை பார்த்து ஆண்டவர் பேசும்போது 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆரோனை நோக்கி, இப்போ ஆரோன்கிட்டே ஆண்டவர் போய் பேசுறார். ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். இப்போ மோசே வந்துட்டு இருக்க, நீ என்ன பண்ணு, வனாந்தரத்துக்கு எதிர்கொண்டு போ. அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து, தேவன் சொன்ன உடனே மறு பேச்சே எதுவுமே இருக்காது ஆரோன் கிட்ட. அவன் எந்த பதிலும் அங்கே கொடுத்த மாதிரியே இருக்காது. ஆண்டவர் சொன்ன உடனே, நீ போப்பா, உங்களை 2 பேரையும் நான் எகிப்துக்கு கொண்டு போயிட்டு, நான் எகிப்தின் ராஜாவுக்கு முன்னால் மோசே உன்னையே நான் நிறுத்த போகிறேன் போன்னு சொன்ன உடனே அவன் மறு பேச்சு பேசாமல் உடனே கிளம்பி என்ன பண்ணுறான், மோசையை எதிர்கொள்ள போகிறான். இந்த சொன்ன உடனே கீழ்ப்படுகிறதுக்கும் சொல்லும் போது 1008 சாக்கு போக்கு சொல்கிறான் பாருங்க, அவங்கள பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல மோசே உண்மையாக ஆசாரிய ஊழியத்தில் அவன் தான் நின்று இருக்கணும். ஆனால் அவன் தள்ளப்பட்டதுக்கு முதல் காரணமே இந்த சாக்கு போக்கு சொல்கிறது, கர்த்தர் சொன்னவனே கீழ்ப்படியாமல் அதற்கு எதிர்ப்பேச்சு பேசுறது, வார்த்தைக்கு இணங்காமல் போவது. கீழ்ப்படியாமை எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை உண்டாக்குச்சுன்றதை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் சொன்ன உடனே கேட்டால் அதுக்குரிய பலன் என்னன்றதை ஆரோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். உண்மையாகவே ஆரோனையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் தம்முடைய ஊழியத்துக்கென்று மோசையை வச்சே அபிஷேகம் பண்ணுறார். மோசையை கொண்டே ஆரோனை அபிஷேகம் பண்ணி, அந்த இன்னும் அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மோசே வந்து அந்த எரிகிற அந்த முச்செடிக்கு முன்னால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னை அழைச்சிங்கன்றதுக்கு என்ன உறுதி ஆண்டவர்? அப்போ சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ண, கீழே போடு. போட்ட உடனே அது என்னவாயிடுச்சு? சர்ப்பமாயிடுச்சு. சர்ப்பமான பாம்பை உடனே அதோட வாழை பிடிச்ச உடனே என்னாச்சு, கொம்பாயிடுச்சு. இப்போ அவர் கையில் அந்த கொம்பு இருக்குது. இந்த கொம்பை வச்சு நீ என்ன பண்ணு, இந்த கோலை வச்சு நீ இந்த அற்புதத்தை எகிப்தின் ராஜாவுக்கு முன்னால் காட்டி, யார் உன்னை கேட்டாலும் இதை வச்சு நீ நிரூபணம் பண்ண. அதை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் வந்து தன்னை தேவன் அழைத்தார் என்பதை நிரூபணம் பண்ணுறார் இந்த கோலை வச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் நீங்க வாசிங்க 4:17. உன் கையிலே பிடித்து கொண்டு போ. மோசேக்கு ஆண்டவர் சொன்ன அந்த கோலை கையில பிடிச்சிட்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். அடையாளங்களை யார் செஞ்சா? கடவுள் சொன்ன அத்தனை அடையாளங்களை மோசேயை தான் செய்ய சொல்லி ஆண்டவர் அமிச்சாரு. ஆனா மக்களுக்கு முன்னால முதல் அடையாளங்களை காமிச்சது யாரு? ஆரோன். மோசே கையில் இருந்த கோல் எப்போ ஆரோன் கையில் வந்துச்சு? நீங்கள் கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க.
மோசேயும் ஆரோனும் ஆ. பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு அவன் முன்பாகவும் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அந்த கோலை போட்டான், தன் கோலை போட்டான். மோசேக்கு இருந்த கோல் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? ஆரோன் கையில் வந்துருச்சு. எல்லா இடத்துல ஆரோன் தான் அவர் கையை நீட்டுவார், பேன்கள் வரும். அவர் புழுதியை வாரி இறைப்பார், அந்த இடத்துல எரிக்குப்பிளங்கள் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே மோசே செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் ஆரோன் மூலமாக தான் செஞ்சிட்டு இருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. மோசே செய்ய வேண்டிய அத்தனை அற்புதங்களையும் ஆரோன் கையினால தான் வெளிப்பட பண்ணினார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் எவ்வளோ தூரம் ஆசாரிப்பு அந்த மகிமையை கொண்டு வந்து ஆரோன் கையில் கொடுத்துச்சு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முக்கியமாக இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் என்னவென்றுச்சுனால், ஆரோன் மீது அன்று கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பு எவ்வளோ மேன்மை உள்ளது. இது மோசே உணரலை, ஆனால் ஆரோன் உணர்ந்து அதை பிடித்து கொண்டார். ஆகையினால அது தலைமுறையாய் ஆரோனின் சந்ததி மாத்திரமே. நடுவில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா என்ன புஸ்தகம் 17 அதிகாரத்தில் கோராகின் புத்திரர் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆரோன், நீ மட்டும்தான் ஆண்டவர் உன்னோட பேசுவாரா? மோசே உங்ககிட்ட தான் மட்டும் பேசுவாரே, எங்களோடையும் பேசுவாரே, நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் தானே, நாங்களும் லேவி கோத்திரம் தானேன்னு பாதி பேர் எழும்புறாங்க. எழும்பும்போது அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன? 250 பேர் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனால் எழும்புன அத்தனை பேரும் குடும்பமாக என்ன ஆயிட்டாங்க? பூமி பிளந்து மொத்த பேரையும் வாரிட்டு போயிடுச்சு. அப்போ நான் அழைத்த இந்த ஊழியத்தில் ஆரோனைத்தான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன்றதுக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். 12 கோத்திரமும் உங்கள் கோலை கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைங்க, எவனுடைய கோல் துளிர்க்கதோ அவன் தான் நான் அழைச்ச ஊழியத்துக்கென்று பிரதானமாய் ஆசாரிப்பு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த கோல்களில் துளிர்த்தது ஆரோனின் கோல் மட்டுமே. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்து காய் காத்து பழம் பழுத்துச்சிங்களாம். ஆண்டவர் எவ்வளோ அற்புத சாட்சியாக நிறுத்தி இருக்கிறான்னு பாருங்கள். ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அந்த ஊழிய அழைப்பு என்பது எவ்வளவு கனமுள்ளது, எவ்வளோ விசேஷமுள்ளது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். அதை தேவனே நிரூபணம் பண்ணினார். எந்த மனுஷனாலும் அது கொடுக்கப்பட்ட ஊழியம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் தெய்வச்சனமே, இன்றைக்கு கடைசி நான் அந்த ஆரோனுடைய ஊழியம் அன்னைக்கு முடிஞ்சிடல, இன்னைக்கு வரலாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இனி ஒரு தேவாலயம் எருசலேமில் எழும்பப்பட போது, அதுதான் இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆலயம் எழும்பி அங்கே ஆரோனின் வம்சத்தில் வரக்கூடிய ஒரு மனிதன் தான், ஒரு ஆசாரியன் தான் அங்கே பலியிட வேண்டும். அந்த சொல்கிற சிவப்பு நிற காளை அதுதான் பலியிடப்படான்னு சொல்லப்படும். இதெல்லாம் இப்போ தயாராகிடுச்சு. உண்மையாக ஆரோன் வம்சத்தில் வந்த ஒரு ஆசாரியனை இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தியோப்பியா தேசத்துலேருந்து கண்டுபிடிச்சி இஸ்ரவேலில் இப்போ கொண்டு போய் அவருடைய சந்ததியை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசி நாட்டில் அவரை வச்சு தான் பலியிட போகிறாங்க. அவர் பலி இட்டுட்டாருன்னா முடிஞ்சிச்சு இந்த உலகம். அல்லேலூயா. ஆசாரிய ஊழியத்தை எங்கே வரலாம் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார் பார்த்தீங்களா? அவர் மறக்கவே இல்லை. அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் மறக்கவே இல்லை. அதை இன்னைக்கும் ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் நினைவு கூற, அவங்க அதுக்குரிய மதிப்பை கொடுத்தாங்களா இல்லையான்றது கிடையாது. ஏன்னா ஆரோனுடைய பிள்ளைங்க 2 பேரும் அந்நிய அக்னியை உள்ளே கொண்டு வந்து 2 பேருமே மறைச்சி போட்டாங்க. ஆனால் அவனுடைய சந்ததி ஆண்டவர் மறக்கவே இல்லை. இன்றைக்கு வரலாம் ஆரோனுக்கு கத்தர் கொடுத்த ஊழியத்தை அவர் மறவாது தொடர்ந்து வந்திருக்கிறார். தெய்வச்சனமே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆரோனை தன்னுடைய ஊழியத்துக்கு என்று அபிஷேகித்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் அழைத்த அழைப்பு என்னது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? தெய்வச்சனமே, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நம்மை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அழைப்பில் உறுதி இருக்கு? இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஆரோனின் வம்சமாய் தேவன் உங்கள் மேலே ஆசாரிய ஊழியம். அந்த நாட்கள்லாம் ஆசாரியன் ராஜாவாக இருக்க முடியாது. ராஜா ஆசாரிய ஊழியத்தை செய்ய
கூடாது. அப்படிப்பட்ட நிலையில இருந்து ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அழைப்பு, அவரால் அன்பு கூர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் அவர் எப்படியாக அழைத்திருக்கிறார் அந்த வசனத்தின்படி? இல்லை நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க, எப்படி உங்களை அழைச்சிருக்கிறாரு? எப்படி உங்களை அழைச்சிருக்கிறாரு? வசனத்தை படிச்சு சொல்லுங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கார். இப்ப இந்த ஆசாரிய ஊழியம் என்பது இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க இருக்கிற நீங்க அத்தனை பேரை தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஆசாரிய ஊழியனா என்னங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும்புவோமானால், என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் எங்க போ? சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஆசாரியன் என்பவன் முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்வதற்காகவே அவன் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசாரிய ஊழியத்தின் பெரும் பிரதான காரியம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற அந்த ஊழியத்தை செய்வதற்கு தான் தேவன் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கோராகின் புத்திரர் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபடினால அத்தனை பேரையும் அழிச்சு போட்டார். இதை பார்த்தும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணலை? மனம் திரும்பலை. மோசேக்கு விரோதமாய் அந்த ஆரோனுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா 41ஆம் வசனத்தை வாசிங்க. 41ஆம் நாளில் இஸ்ரவேல் புத்திரரின், இவங்க செத்து போனதை பார்த்துட்டு அத்த நாளே மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். கொன்னு போட்டது யாருங்க? கர்த்தர் தான் பூமியை பிளந்து கோராகின் புத்திரர் குடும்பமும் மொத்தமாக உள்ள போகும்படியா செஞ்சார். ஆனால் பழி யார் மேலே வருது? கோராகின் புத்திரர் மோசேயும் ஆரோனுக்கு விரோதமாக பேசுறது நிமித்தமாக கர்த்தர் கோபப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சார். அப்படியும் மனம் திரும்பாத அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது அவங்க மேலே என்ன வந்துச்சான்? தேவனுடைய கடும் கோபம் வந்ததுனால 47ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி என்ன தொடங்கி இருந்தது? வாதை தொடங்கி இருந்தது. அவன் ஆக்சுவலா அந்த 250 பேர் பூமி பிளந்து செத்தாங்க பாத்தீங்களா? அதை விட கர்த்தருடைய கோபத்தினால வாதை வந்து செத்தவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 14,700 பேர். 49ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 14,700 பேர் தேவனுடைய கோபத்தினால வாதையினால இறந்து போனாங்க. இதை மோசே பார்த்துட்டே இருக்கா. மக்கள் கர்த்தருடைய கோபத்தில் வாதைகள் அப்படியே சாகுறாங்க, விடுறாங்கன்னு பார்த்த உடனே மோசே இப்போ ஆரோனை பார்த்து சொல்றார், ஆரோன், நீ பலிபீடத்தில் அக்கினியை போடு, தூப கலசத்தை தூக்கிட்டு எங்கே ஓடு? ஜனங்கள் நடுவில் ஓடு, சபையினார் மத்தியில் ஓடு, சாகிறவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவில் போய் நில்லுங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கோபத்தில் சாகிற மக்களுக்கும் செத்து போய் பாதி பேர் விழுந்துனே இருக்கிறாங்க. நடுவில் போய் நில்லு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செத்தவங்களுக்கு நடுவில் போய் நில்லு அப்படின்னு ஆரோனை அனுப்புகிறார். ஆரோன் போய் நின்ன உடனே 50ஆம் வசனம் சொல்லுது, வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னால, உலக ஜனங்களுக்கு முன்னால நம்ம நிற்போமானால் தேவனுடைய வாதை நிற்கும். அல்லேலூயா.
தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துகிற மேலான கிருபையை உங்க மேல இருக்கிற அபிஷேகம் காத்துக்கொள்ளும் தேவ ஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசாரிய ஊழியம் நீங்க இங்க தூப கலசத்துல அக்னியை போட்டுட்டு கொண்டு போறது எதை காட்டுகிறது என்றால், தூப கலசம் என்று துதியின் சத்தமா இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனை ஆராதிக்கிற துதியின் சத்தம். துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஒருமித்து இப்படி தேவனுடைய சமூகத்தில் வந்து துதியை செலுத்தும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை கனம் பண்ணும் பொழுது வாதையானது பூமியிலே நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் மேல் விழ வேண்டிய கோபாக்கினை நாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கிருபை உங்க மேல இருக்கிற அபிஷேகம் செயல்படுதுங்க தேவ ஜனமே. நீங்கள் யாரும் விருதாவாய் அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஜனங்களுக்கு முன்னால ஜனங்களுக்காக நீங்க முழங்கால் போட்டு கண்ணீர் வடிச்சா உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அக்கிரமங்களை மன்னிக்க இரக்கமுள்ளவரா இருக்கிறார். ரட்சித்துக்கொள்ள இரக்கமுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம்னா தலைகீழாக மாறிடுச்சு. பிசாசு என்ன சொல்கிறான் தெரியுமா? நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு சொல்கிறான். ஆனால் என்ன ஜெபம் பண்ண சொல்கிறான் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ண சொல்கிறான்? முட்டிக்கால் போட்டதுலேருந்து முழங்கால்லேருந்து எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் தான், 2 மணி நேரம் ஜெபம் தான். ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறோம்? உன் வலிக்காக ஜெபம் பண்ணு, உன் வேதனைக்காக ஜெபம் பண்ணு, உன் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் பாடுகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் கஷ்டங்களுக்காக ஜெபம் பண்ணு. 2 மணி நேரம் முட்டைக்காலில் இருக்கிறியா? 2 மணி நேரம் எதை தான் ஜெபம் பண்ணு? உன் கஷ்டம் போனோம், உன் பாடு போனோம், வேதனை போனோம், உன் பிரச்சனை போனோம், உன் கண்ணீர் போனோம். என் காரியங்கள் மாறுதலாக மாறணும். எவ்வளோ அழகாக தந்திரமாக மாற்றிட்டான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். நாளுக்காக அது கவலைப்படும். உனக்கு என்ன தேவை என்பதை நீ சொல்லாமலே நான் அறிந்திருக்கிறேன். உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். அப்போ நீ எதுக்காக ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் தெளிவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எதற்காக ஜெபிக்கணும்? அதுக்காக ஜெபிக்கணும் தேவ ஜனமே. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று. ஆமா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தாவே கர்த்தாவே ஏன் பாட மாற்ற மாட்டீங்களான்ற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். கொடுப்பாரு. அது உங்கள் தேவையை மட்டும் சந்திச்சுட்டு அமைதியாக விட்டுருவார். ஆனால் பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாகுமா என்பது நான் அறியேன் பராபரனே. கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும் அது என்ன நிலைமைன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ அவர் சித்தம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? யோவான் 3:15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன ஊழியம் தெரியுமா? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒரு மனிதன் மனம் திரும்புவது நிமித்தமா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற விருப்பம் எது மட்டும்தான்? அவர் சந்தோஷப்படுற காரியம் எது மட்டும்தான் தேவச்சனமே? ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான். ஒருவரையும் கெட்டு போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் அழைத்து உன்னை இந்த உலகத்துக்கு என்னவா வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு? உப்பா வச்சிருக்கிறேன்றாரு. உப்பு போட்டால் கெடாதுன்னு கண்டுபிடிச்ச ஒரே ஆள் யாருன்னா நீங்களும் நானும் தான். இதுக்காக நம்ம பெருமை பண்ணணும். உலகத்தில் யாருக்குமே தெரியாத விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு அந்த ரகசியம்? நம்முடைய இந்திய மக்களுக்கு மட்டும்தான் ஊறுகாயில் உப்பு போட்டால் கெடாதுன்னு தெரியும். ஊறுகாய் பண்ணுற ஒரே ஆட்கள் நம்ம தான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ உப்பு போட்டால் கெடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னார், நீ எப்படி இருக்கணும்? எதுக்கு? யாருக்கு? ஆமாம், நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் வாழ்கிற ஊர், நீங்கள் வாழ்கிற தெரு, அதுக்கு நீங்கள் தான் உப்பு.
நீங்கள் இருக்கிற இடம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆட்கள் கெட்டு போகக்கூடாது, நீங்கள் இருக்கிற தெருவில் இருக்க ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, நீங்கள் வாழ்கிற ஊரில் இருக்கிற மக்கள் கெட்டு போகக்கூடாது, நீங்கள் வாழ்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க தேவச்சனமே. இன்னைக்கு இந்த உப்பு சாரத்தோட இருக்கா? சாரத்தோட இருக்கா? சாரத்தோட இருக்கா? உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் கேட்குறேன், சாரத்தோட இருக்கீங்களா? சாரமற்று போனால், சாரமற்று போனால் எங்க போடுவீங்க? உப்பு இல்லாத பண்டம் குப்பையில், சாரம் இல்லாத உப்பும் குப்பையில் தான். அப்போ நாம் எங்கே இருக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உப்போடு இருந்து கெட்டு போகாமல் அதை ப்ரெஷியஸாக பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறீங்களா, இல்லை சாரமற்று போய் குப்பையில் தள்ளப்படுவதற்கு நிகராய் நரகத்துக்கு தள்ளப்பட போகிறீங்களா? இன்றைக்கி உங்களோட இருக்கிற மக்களையும் உங்களையும் நீங்கள் என்ன நிலைமையில் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் இன்றைக்குரிய ஆவியாவுடைய கேள்வியாக இருக்குது. அருமையான தெய்வச்சனமே, இந்த ஆசாரியன் என்பவன் முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி பாவ நிவர்த்தி செய்கிற பணி, தேவ கோபத்தை அடக்குகிற பணி, மூன்றாவது வாதையை நிறுத்தும்படியான பணி தான் இந்த ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே என்னாகும் 16 ஆண்டவர் சொல்லி அதை செயல்படுத்தியே காமிச்சிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த பூமியில் இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் வந்துருச்சின்னாவே உலக மக்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குது தெரியுமா, ஒரு பயம் இருக்குது தெரியுமா. 2006 வந்த சுனாமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம்னாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கலக்கம்தான் வருது. அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் சொன்னால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஆனாலும் அந்த அழிவில் நீங்களும் நானும் தப்பாதபடி காத்து கொண்டிருக்கிறோம், அழியாதபடி காத்துக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனாலே மாத்திரமே. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை கவனத்தில் வைத்து அதை பற்றி கொண்டு இருக்க எப்பொழுது கவனமாக இருங்க. ஜெபிக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அருமையான தேவச்சனமே, நீ மார்க் 13:34 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலைக்கு நியமித்து விழித்திருக்கும்படிக்கு நியமிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போறாரு? விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். காவல் காக்கிறவனுக்கு விழித்திருந்து காவல் காத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறார். அருமையான தெய்வச்சனமே, மனுஷகுமாரனுடைய வருகை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? அவருடைய வருகையை எந்த நொடி பொழுது எந்த நிமிஷம் என்பது நாம் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. நம் எஜமானனாகிய இயேசு நமக்கு ஒரு வேலையை கொடுத்து கடந்து போயிருக்கிறார். இந்த பூமியில் தோட்டத்துக்கு எஜமான் வேலையாட்களை நியமிக்கும் போது அவர் என்னென்ன வேலையை அதில் உள்ள வச்சுருப்பார்? தோட்டத்துக்குள்ளே என்னென்ன வேலையை வச்சுருப்பார்? ஏற்கனவே வச்ச செடிக்கு தண்ணி ஊற்றணும், அந்த மோட்டர் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும், எரு போடணும், களை எடுக்கணும் இல்லையா? புது செடிகள், செத்து போன செடியை என்ன பண்ணணும்? புதுசாக நாட்டணும், புது செடிகளை வைக்கணும், அது அழியாதபடிக்கு பராமரிக்கணும். கேட்டு போட்டிருப்பாங்க, காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க. கேட்டு வாசலில் ஒரு ஆளை எப்போவுமே 24 மணி நேரம் வாட்சிங்க்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணி. எல்லாருமே ஒரே விதமான பணியை செய்ய போகுது இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணியை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த பணியில் யார் கவனக்குறைவாக இருந்தாலும் அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா? இல்லையா? தண்ணி பாய்ச்சணும் சரியாக பாய்ச்சாட்டாலும் மொத்த பேரும் எல்லாம் வேலை செஞ்சால் கூட தண்ணி விடுறவன் சரியாக தண்ணி விடாட்டா செடியெல்லாம் காஞ்சி போடும். எரு போடாமல் விட்டான்னா நல்ல வளர்ச்சி இருக்காது, ஈல்டு இருக்காது. வெளியே காக்க வேண்டியவன் சரியாக காக்கா விட்டா, அப்போ இத்தனை பேரும் உள்ள கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியும் அவனுக்கென்று தேவன் ஒரு பணியை வைத்திருக்கிறார். அந்த பணியை என்ன பண்ணணும்? அவங்க சரியாக செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையும் தோட்டத்தை போல தான் இங்கே அவரவருக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், உங்கள் பையன் பாட்டு பாடுவார், இங்கே 4 பேர் ஆராதனை பண்ணுறதுக்கு மியூசிக் போடுவாங்க, உங்கள் தம்பி அங்கே வந்து கம்ப்யூட்டர் போடுவார், அவருக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கெல்லாம் என்ன வேலை? நாங்கள் சண்டையான ஆராதனை வந்து உட்கார்றதே பெரிய கஷ்டம் தெரியுமா?
ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கே கெஞ்சி 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 கூப்பிட வேண்டியது. ஏம்மா வரல, ஏம்மா வரல, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, வருவீங்களா, அடுத்த வாரம் வந்துடுவீங்களா, இப்படி கேட்க வேண்டியதாகுது. ரொம்ப ஈஸி சாக்கு போக்குகள். இங்கே வந்து உட்கார்ந்துட்டு போகிறதே நிறைய பேர் பெரிய கடமையை நிறைவேற்றிட்ட மாதிரி நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை இல்லை தெய்வ ஜனமே. அது இங்கே வர்ற நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரே நோக்கம் என்ன? கர்த்தருடைய சத்தம் உங்களை சந்திக்கணுன்றதுக்கு தான். ஆனால் அதுவே நீங்கள் திருப்தியாகி போயிட முடியாதுல்ல, அதுவே நீங்கள் திருப்தி ஆகிட முடியாது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை என்று ஒன்று உண்டு. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் மேலே ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குதுனால் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வேலை உண்டு. அது என்ன வேலை என்பதை எத்தனை பேர் கண்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அவரை நீங்கள் ஊழியத்தை பற்றி பார்க்கும்போது எபேசியர் 4:13 5 ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், அப்புறம் சுவிசேஷ ஊழியம் இல்லையா, அதுக்கப்புறம் போதக ஊழியம், மெய்ப்பன் ஊழியம், 5 ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12:7-8 வாசிங்கன்னா உதவி செய்கிற ஊழியம், ஏகப்பட்ட ஊழியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பகிர்ந்து கொடுக்கிற ஊழியம், எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. சபையில் நடக்கிற அத்தனையுமே ஊழியம்தான். ஆசாரியனுக்கு இந்த முறை ஆரோனுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். அவனோட பிள்ளைகள் ஆசாரியத்தின் ஊழியத்தில் இருக்கணும். ஆனால் அவனுக்கு கீழே லேவி குடும்பம் முழுசுமே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வேலை செய்யறதுக்கு தான் வச்சுருந்தாங்க. லேவி அந்த அந்த லேவி குரூப் முழுவதுமே ஆசாரியனுக்கு உதவி செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார் அவளுக்கு. அதில் தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, நீ மட்டும்தான் பிரதான ஆசாரியன் இருக்குமா, நானும் தான் இருப்பேன், அந்த எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. ஆனால் அங்கே இருந்த அத்தனை ஊழியருமோ லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே ஆண்டவர் சொல்ல, இவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஆண்டவர் ஒன்றும் வைக்கல. ஆனால் பிரதானமாக அவங்களுக்கு கொடுத்த ஆகாரம் ஒன்று தான், அவங்களுக்கு கொடுத்தது எல்லாம் ஒரே காரியம் தான், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் வேலை. ஆனால் அதில் பிரதானமாய் ஊழியனாக இழைக்கப்பட்டவன் ஆரோன். இதில் நீங்கள் மனத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் எல்லார் மேலேயும் விழுந்த கடமை என்ன? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வேலை செய்யணும், தண்ணி தொட்டியில் தண்ணி ரொப்பணும், சாம்பல் எடுத்து போய் கொட்டணும், பலி இடுறதுக்கு உதவி செய்யணும், ஏதோ சம்திங். அவங்க எல்லாருமே அந்த உள்ள வேலை செய்யணும், அதில் உள்ள வர ஆகாரத்தை தான் அவங்க சாப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தெய்வச்சனமே, இந்த நிலையில் தேவன் அடைச்ச அந்த ஊழியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என் சித்தத்தை செய்யணும். அவருடைய சித்தம் என்ன? ஒரு மனுஷனோ கெட்டு போகக்கூடாது, எல்லாரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். இதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்க. 1 பேதுரு 2:9 சொல்லுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இருளில் கிடந்த நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் அவருடைய புண்ணியங்களை இருளில் கிடக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்க வேண்டும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை என்னையும் அழைச்சி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து கொள்றீங்க எனக்கான ஊழியம் என்ன, எனக்கான ஊழியம் என்ன? மத்தேயு 28:19 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதி, நீங்க முதல்ல புறப்பட்டு போங்க, எல்லாரும் கிளம்புங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் சொல்றார். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிற வேலை என்ன? ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காலையில் எழுந்திருந்தது நிறைய பேர் 8 மணி நேரம் வேலை, நிறைய பேர் 12 மணி நேரம் வேலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரமே இல்லை, ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ். ராத்திரி 12 மணி வேலை டீ போடுற வேலை இருக்குல்ல, ராத்திரி 2 மணிக்கு இருந்தாலும் டீ கொடுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை வீட்டில் வேலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலை வெட்டி இல்லாதவங்களே, அவங்க தான் ஃபுல் டைம் ஒர்க்கர். எனக்கு தெரிஞ்சு எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஹோட்டலில் கூட டைம் ரிலாக்ஸ் ஆகிடும், டைம் இல்லை. ராத்திரி 10 மணிக்கு மேலே ஹோட்டலில் ஆர்டர் எடுக்க மாட்டான். ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி. எந்த நேரம் வீட்டுக்கார் கேட்டாலும் காஃபி கொடுக்கணும், எந்த நேரம் பிள்ளைங்க கேட்டாலும் அவங்களுக்கு பராமரிப்பு செய்யணும். இல்லை பசிக்குதுன்னு ராத்திரி 2 மணிக்கு எழுந்து எதனா ஒன்று அழுதுச்சுன்னா கூட அப்போ போய் காஃபி போட்டு பிஸ்கெட்டை வச்சு கொடுத்து தான் படுக்க வேண்டியதாகுது. அப்போ 24 மணி நேரம் வேலை செய்கிறவங்க யார் தான்? ஆமாம், இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரு நாளில் நீங்கள் வளர்த்த பிள்ளையோ உங்கள் புருஷனோ எழும்பி, என்னைக்காவது நீ தான் என் குடும்பத்தில் பாக்கியவதி அப்படின்னு எந்த புருஷனாவது சொல்கிறாங்களா? எந்த பிள்ளையாவது உன்னை போல ஒரு அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லுதா?
நீங்கள் சொல்வீங்க, டேய் நான் இப்படியெல்லாம் மார் மேலே தோல் போட்டு வளர்த்தேன், ராத்திரியெல்லாம் கண்ணு விழித்து உன்னை காப்பாற்றினேன். சொல்ல நீ ஊர் வளத்தில் செய்யாத நீ செஞ்சிட்ட. கேட்குதா? அப்பா சொல்லுவார், நான் ஓடி ஓடி உனக்காகவே உழைச்சி ஓடா போனேன், மாடு மாதிரி உழைச்சிருக்கேன்டா. அவன் சொல்ல, உன்னை யார் மாடு மாதிரி உழைக்க சொன்னா? உனக்கு தேவையா அந்த வேலை? உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா? ரொம்ப ஈஸியாக கேட்டு போயிடுறாங்க. நீ ஏன் கஷ்டப்பட்ட? நீ எதுக்கு இதை செஞ்ச? பாடுபட்டு இவ்வளோ உனக்கு உழைச்சி சம்பாதிச்சு உன்னை யார் செய்ய சொன்னா? நானா செய்ய சொன்னேன்? ஈஸியாக ஒரே பதிலில் உங்கள் உழைப்பு வீணாக போதில்ல. ஆனால் அந்த வீணாக போன உழைப்புக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? உழுந்து 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 பாடுபடுறோம். சரி, இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி 2024 முடிஞ்சிருச்சு, 2025க்கு வந்துட்டோம். இந்த ஒரு வருஷம் போனதெல்லாம் போட்டோம், 23 வருஷம் வீணாக போனது போட்டோம். 24வது வருஷம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலாம். அப்படி கொஞ்சம் கண்ணை மூடி நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்கள் உங்கள் பின்னாடி என்ன இருக்குன்ட்டு. பின்னாடி யார்? ஆளை பார்க்காதீங்க. என்ன சம்பாதிச்சிங்க, என்ன வச்சுருக்கீங்க, என்ன உங்களுக்கு பாராட்டு கிடச்சிருக்கு, என்ன உங்களுக்கு மேன்மை கிடச்சிருக்கு, கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள். நீங்கள் யாருக்காக உழைச்சிருந்தாலும் சரி, ஏதாவது பதில் இருக்கா? வெறுமையாக பிளாங்காக தான் பார்ப்பீங்க. இன்னும் கஷ்டம், இன்னும் பாடு, இன்னும் உபத்திரவம், இன்னும் போராட்டம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 24 முழுவதும் 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து டிசம்பர் மாதம் இன்றைக்கி 15ஆம் தேதி வரலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி இது வரலாம் ஒரு பாராட்டம் நீங்கள் வாங்கலை இல்லையா? ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் அதை செய்தீங்க அப்படின்னா, இப்போ ஆண்டவர் அதே கேள்வியை உங்கள் பாதத்தில் கேட்குறாரு. நீ எனக்காக என்னம்மா செஞ்ச? நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் உனக்கு இந்த கொரோனாவில் உன்னை யாரும் வாரின்னு போகாதபடிக்கு நான் பத்திரமா பாதுகாத்தனே. கொரோனா வந்தப்போ கூட உனக்கு ஜீவனை எப்படிலாம் குத்தேன், மூச்சு இழுத்துன்னு கடந்தையே, உனக்கு நான் மூச்சை கொடுத்தானே, ஆக்சிஜன் கொடுத்தானே, உனக்கு நல்ல பலனை கொடுத்தானே. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் உன்னை அழிக்க பிரயாசப்பட்டாங்க, அத்தனை பேர் மத்தியில் உன்னை பிடுங்கி கொண்டு வந்து நான் காப்பாற்றி நிலைநிறுத்திருக்கிறேனே. உன் வியாதி உன்னை கொல்ல கொண்டு போகாதபடி, உன் பாடுகள் உன்னை கொல்ல கொண்டு போகாதபடி, உன் குடும்பம் அழியாதபடி நான் இம்மட்டுமா பாதுகாத்தனே. நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ செஞ்சவங்க யாரும் உனக்கு நன்றி சொல்லலை. ஆனால் நீங்கள் செய்யாத ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது அவருக்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, என் பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவற்றையும் நான் செய்து முடிச்சிட்டேன். இப்போ எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? ஆண்டவர் என் கையில் கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவாக செஞ்சு முடிச்சிட்டேன். பவுல் சொல்கிறாரு, நான் ஓட்டத்தை ஓடினேன், ஓடி முடித்தேன். அந்த வார்த்தையை இப்போ இன்றைக்கி யாராவது தைரியமாக சொல்வீங்களா? கடவுள் என் கையில் கொடுத்த பணியை நான் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அநேகருக்கு என்ன பணின்றதே குழப்பத்தில் இருக்கீங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டவர் சொல்ல, நீ நீ முதலாவது சாட்சியாக இருக்கணும்னா எங்கே போய் முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கே போய் முதல்ல சாட்சியாக இருக்கணும்? எருசலேமிலே நீ சாட்சியாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பூரணமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு இன்றைக்கி செக் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் சாட்சி எங்கே உண்டாகணும்? தேவனுடைய புண்ணியத்தை அறிவிக்கிற வேலை எங்கே முதல்ல உண்டாகணும்? உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருப்பாங்கன்னா அவங்கள ரட்சித்துட்டாவே உங்கள் டார்கெட் முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அதுதான் டார்கெட் ஆண்டவர் வச்சுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் தேவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னாவே உங்கள் டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு அதை தாண்டி உங்கள் குடும்பத்தின் இரத்த உறவுகளில் ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் முடிஞ்சிச்சு. ஒரு சிலருக்கு இந்த டார்கெட் ஆண்டவர் வச்சுருக்கிறார். உங்கள் அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அவங்களோட அப்பா அம்மாவை, உங்கள் ரத்த உறவுகளை, உங்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்க, இயேசுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு அதை தாண்டி உங்களை அறியாத நண்பர்கள், உங்களை தெரியாத மக்கள், உங்களை இரத்த உறவுக்கு அப்பாற்பட்ட சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க ஒரு சிலரை தேவன் தெரிந்து வச்சிருக்கிறார். அவர்கள் நீங்கள் அதை செஞ்சு 4 ஆத்துமாவை சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் முடிஞ்சிச்சு. ஒரு சிலருக்கு மரண பரியந்தம் ஆத்துமாக்களை சவதரித்து கொண்டே இருக்கணும். இப்படி எல்லாருக்குமே ஒரு டார்கெட் வச்சுக்கிறார் ஆண்டவர். நீங்கள் எந்த டார்கெட்டில் இருக்கீங்கன்னு நீங்கள் உங்களை நிர்ணயிச்சுக்கோங்க. நீங்கள் எதை நிர்ணயித்தாலும் அவருக்கு சந்தோஷம் தான். ஒரு ஆத்மா மனம் திரும்பினாவே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி இந்த வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் இதே மாதிரி வரப்போகுது. வருமா வராதா? நம்பிக்கை இருக்காங்க? வரும் கட்டாயமா. நம்மலாம் இங்கே தான் இருப்போம், ஒருத்தரை பார்த்துக்க போகிறோம். இதே 15ஆம் தேதி அடுத்த டிசம்பர் மாதம் நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்த்துக்க போகிறோம்.
அன்னைக்கு ஆண்டவர் உங்களை வந்து கேட்பார், சரி இந்த போன 24 கூட விடு, 25ஆம் வருஷம் உன்னை எச்சரிப்பு பண்ணி அமிச்சேன்ப்பா, அடுத்த 15ஆம் தேதி நீ திரும்ப என் முகத்தை வந்து பார்க்க வரும்போது நீ உன் கையில் என்ன கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? எனக்கான ஒரு ஆத்துமாவை கொண்டு வரணும். எனக்காக, நீ உன் குடும்பத்துக்காக, உனக்காக பொழுதன்னைக்கும் சமைச்சு சாப்பிட்டு தூங்கி கழுவி மொழிவி உனக்காகவே பண்ணிக்கிட்டு இருந்த, உன் பிள்ளைங்களுக்காக ஓடி ஓடி வளர்ச்ச, ஆனால் எனக்காக நீ என்ன பண்ணன்ற கேள்விக்கு பதிலை ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்து தெய்வ சமூகத்தில் சேர்க்க முடியுமா? எத்தனை பேர் இன்றைக்கி பொருத்தனையோடு போக போகிறீங்க? எத்தனை பேர் பொருத்தனையோடு போக போகிறீங்க? அதை தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரசிக்கப்படாத இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாவே உங்கள் டார்கெட் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வெளியில் போங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டாங்கன்னா வெளியில் போங்க. வெளியில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டாங்கன்னா ஊருக்குள்ளே போங்க. ஊருக்குள்ளே ரசிக்கப்பட்டாங்கன்னா தேசத்துக்குள்ளே போங்க. அல்லேலூயா. எனிவே உங்கள் மூலமா ஒரு ஆத்துமா வரணும். ஆமென். நம்ம சபையில் ஏறக்குறைய 500 பேர் இருக்காங்க. ஏன் டார்கெட்டு 1000 பேர் தான். நம்மளுக்கு அது நான் நமக்கு எப்பவுமே இவ்வளோ தானே, குருவி மூளை தானே. ஆண்டவர் சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்க மாட்டோம். அது எனக்கு ரொம்ப குட்டி மூளை. நான் இப்போ என் மனசில் வச்சுருக்கேன், 1000 பேரை சந்திச்சிட்டா போதும், 1000 பேரை சந்திச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்த 1000 பேருக்கு நான் மட்டுமே சுவிசேஷம் சொல்லி மாண்டுருவேன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், முடியுமா? இந்த 1000 பேரை மீதி 500 பேரை கூட என் வாழ்நாளில் நான் சந்திச்சிட்டேன். பில்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் கோடியான ஆத்துமாக்களை அவர் சந்திச்சிருக்கிறாராம். கணக்கு வழக்கே கிடையாது. பில்லிக்ரகம் அவர் பற்றி பெரிய ஊழியக்கார், தேசமெல்லாம் தெரிஞ்ச ஊழியம் செய்த மனுஷன். அவருடைய வாழ்க்கை சரித்தில் போட்டிருக்காங்க, அவர் சந்தித்த மக்கள் கோடியான மக்கள். ஆனால் நம்ம வாழ்நாளில் ஒருத்தருக்காது, ஒரே ஒருத்தருக்காது. ஏசு நல்லவருங்க, வந்து பாருங்க. ஏசு நல்லவருங்க, சபைக்கு வாங்க. ஏசு நல்லவருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க. ஏசு நல்லவருங்க, அவரை நீங்கள் விசுவாசி பாருங்க. சொல்லியிருக்கீங்களா தெய்வச்சனமே? சொல்லியிருக்கீங்களா? எங்கெங்க முடியுதுன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மோசையை போல நிலைமை ஆயிரும். கடைசி வேலாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கவே முடியல. அது காரணம் முழுமையாக அவனுடைய கீழ்ப்படியாம தான், ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான். ஆனால் ஆரோனோ அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவன் உண்மையாக இருந்தான். அதன் நிமித்தமாக அவருடைய சந்ததி முழுவதும் தேவன் ஆசீர்வச்ச இன்னைக்கு வேறு அதை நினைவு கூறுறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சபையில் என்னென்ன ஊழியம் இருக்குல்ல, க்ளீன் பண்ணுற ஊழியம் இருக்குது, மியூசிக் போடுற ஊழியம் இருக்குது, எல்லாம் ஆராதிக்கிற ஊழியம் இருக்குது, ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்க, செய்தி கொடுக்க நான் இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, கூட்டங்களை நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, சிறு குழுக்களை நடத்தக்கூடிய இருக்க. இந்த எந்த காரியத்துக்காவது பணி என்பதை கூட சேர்த்து பாருங்க. ஆராதனை பணி, கம்ப்யூட்டர் போடுற பணி, வீடியோ எடுக்கிற பணி, ஏதாவது ஜாயிண்ட் ஆகுதா? ஆனால் ஒன்றுக்கு மட்டும் ஜாயிண்ட் ஆகும், இந்த பணின்ற வார்த்தை. எதுக்குங்க சொல்லுங்க? ஆத்தும ஆதாய பணி, அது மட்டும்தான் அதோட ஒட்டும். கர்த்தர் கொடுத்த வேலை என்னன்னா அது மட்டும்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், ஆண்டவரே உமக்காக தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், ஆண்டவரே நாங்கள் உமக்காக என்ன பண்ணோம், பிசாசு துரத்துறதே என் வேலை, பொழுதன்னைக்கும் பிசாசுகளை துரத்தினோம். அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து என்னங்க சொன்னார்? ஐயோப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டியாப்பா, என்ன புரிஞ்சிக்காம நீ செஞ்சுட்டே, எப்படியெல்லாம் கூட அவர் சொல்ல. என்ன சொல்லிட்டாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன வார்த்தை சொன்னாரு? நான் ஒரு காலம் உங்களை அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அடுத்தது சொல்லுங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஒரு காலம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. ஆனா இவங்கெல்லாம் யார் நாமத்துல தான் அற்புதம் செஞ்சாங்க? இயேசுவின் நாமத்தில் தான் அற்புதம் செஞ்சாங்க. இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் சொல்லும்போது விரண்டு ஓடிச்சு. இன்னைக்கு இப்படியெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. எல்லாமே இயேசுவின் ஊழியம் இல்லை. இயேசுவின் சித்தத்தின்படி செய்கிறது தான் அவருடைய ஊழியம். அவர் விரும்புகிற ஒரே ஊழியம். நீங்கள் சுவிசேஷம், அதாவது சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கட்டும், தீர்க்கதரிசனம் சொல்கிறதா இருக்கட்டும், பிசாசை ஓட்டுறதா இருக்கட்டும், அற்புதங்களை நடத்துகிறதா இருக்கட்டும், அது எங்கே போய் முடியணும்? எங்கெங்க முடியணும்? ஆத்தும ரட்சிப்பில் போய் முடியணும். பிசாசை ஓட்டி அது விட்டு அது ஜாலியாக போயிடக்கூடாது. சுவிசேஷம் சொன்னேன், அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன்னு அப்படியே விட்டு போயிடக்கூடாது.
அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளும்படி உபதேசிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேரணும். அதுக்கு தான் அழகாக நம்முடைய சபையில் 5 படியான ஊழியம் உண்டு. ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனை எப்படி கொண்டு வந்து சீஷனாக்கி அவனை பரிபூர்ணப்படுத்து வரையிலும் 5 மாடல் புக்ஸ் இருக்குது. இந்த எஸ்சிபிடி பயிற்சி இங்கே நம்ம சபையில் அநேகர் எடுத்திருக்கிறீங்க. அந்த புத்தகங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரோடு உறவு கொள்வது எப்படி, அந்த புத்தகத்தின் மூலமாக ஆத்துமாக்களை நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த புத்தகத்தின் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க உறுதியாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வார்த்தையில் கட்டப்பட்டவங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தியத்துக்கு நிலை நிற்கிற மக்கள் தான் இங்கே நிற்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் கட்டப்பட்ட ஜனங்கள் தான் தேவனுக்கு முன்னால் உறுதியாக நிற்க முடியுது. தேவ ஜனமே, இந்த ஆண்டவரோட உறவு கொள்வது புக்கத்தை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். பாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு தருவார். அந்த புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் சொல்லவே வேண்டாம், அந்த புத்தகத்தை நடத்தினாவே போதும். சத்தியம் அவங்களோட பேச ஆரம்பிச்சிடும். உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். அதில் உள்ள சத்திய வசனத்தை அவங்கள படிக்க வச்சாவே போதும், ரட்சிப்பு உண்டாயிரும். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்கிறாரு, நீர் பாய்ச்சினேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா, நான் நட்டேன், ஆனால் விளைய செய்கிறவரோ கர்த்தர் ஒருவர் தான். விளைய செய்கிறது அவருடைய வேலை. ஆனால் நடுறதுக்கும் நீர் பாய்ச்சத்துக்கும் நீங்களும் நானும் வேணும். அல்லேலூயா. சொல்கிறவங்க இல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்வி இல்லாட்டா எப்படி ரட்சிப்பு வரும்? அப்போ நீங்கள் சொன்னால் தானே ரட்சிப்பு வரும். நீங்கள் சொன்னால் தானே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. இயேசு நல்லவர் என்பதை உங்கள் வாயினால சொல்லணும். யார்? நீங்கள் அனுபவித்தவங்க சொன்னாதாங்க கிரியை நடக்கும். சும்மாங்கிறவங்க சொன்னாலாம் நடக்காது. நீங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை ருசி பார்த்தவர்கள், இயேசு யார், எப்பேற்பட்டவர், எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தவர்கள் சொல்லும் பொழுது அதை யாராலையும் மறக்க முடியாது. இன்றைக்கி நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னா சொல்கிறோம், இயேசு நல்லவர், வாங்க உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துருவார், இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்களை எல்லாம் ஆசீர்வச்சிருவார், வாங்க அப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. உண்மையாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த தாகத்தை அவர்களுக்குள்ள உருவாக்கி நித்திய ஜீவனை இயேசு தருவார். இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் நித்திய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிக்கணும். தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்குற எல்லாமே அழிஞ்சு போயிடும். சொகம் அழிஞ்சு போயிடும், பணம் அழிஞ்சு போயிடும், இல்லையா? ஆமாம் தானே? எந்த நன்மையை நீங்கள் சொன்னாலும் அது அழிஞ்சு போயிடும். அழியாத ஒன்று நித்திய வாழ்க்கை. இயேசுகிட்ட இருக்கிறது நித்திய வாழ்க்கை தான். அதை மட்டும்தான் அவர் தருவார். அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பாரே தவிர, கூட கொடுக்கறதெல்லாம் முன்னாடி கொண்டு போய் இயேசு வாங்க உங்களை அற்புதம் சுகம் தருவார், இயேசு வாங்க உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையெல்லாம் தீர்த்துறாரு. அது எனக்கு வராமலே நான் எல்லாம் தீர்ந்து தான் இருக்குது. நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போவே நான் சுகமாக தான் இருக்கிறேன். அம்பானிக்கிட்ட போய் சொல்ல முடியுமா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் வாப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்லுவார்? நான் இப்போவே அளவில்லாத ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்றவர். அப்போ அவருக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இன்றைக்கி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னங்க? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லாதீங்க. எதை கொடுப்பாரு? நித்திய வாழ்க்கையை கொடுப்பார். அழிவில்லாத நித்திய ஜீவனை தேவன் உனக்கும் எனக்கு கொடுக்கிறார். நான் பெற்றுக்கொண்டேன், நீ பெற்றுக்கொள்ளும்படியா வான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அங்கே கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படியே எழுமி நில்லுங்க. அருமையான தேவச்சனம், என்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார், நான் உனக்காக என் ரத்தத்தையே கொடுத்தேனே, என் ஜீவனையே கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன செய்தார்? ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மேய்ப்பன் ஆடுகளுக்கு தீவனம் போட முடியும், தண்ணீர் காட்ட முடியும், நல்லா பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் குட்டி போடாத ஆடாக இருக்குமானால் அந்த ஆட்டின் நிலை என்ன? ஜனமே, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆட்டுக்கு தீனி போட முடியும், தண்ணி ஊற்ற முடியும், நல்ல பாதுகாப்பாக அதுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். குட்டி போடாட்டா அந்த ஆட்டோட நிலைமை என்ன? அதனால் கர்த்தருக்கென்ற ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சவதரிக்க ஒப்பு கொடுங்க. தேவன் அதற்கென்று தான் உங்களை ஆசாரியர்களாக அழைச்சிருக்காருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருக்கென்று ஆத்துமாக்களை சவதரிக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விக்கிரத்தை ஆராதிக்கிற மக்களாக இருக்கட்டும், அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற மக்களாக இருக்கட்டும், அவளுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம், இன்னைக்கு பக்தி தேவ ஜனங்களுக்குள்ள நிறைய இருக்கு. நான் இல்லைனே சொல்ல மாட்டேன். பர்ஃபெக்டாக ஆராதனைக்கு வரீங்க, காணிக்கைகளை கொடுத்துறீங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அதற்கும் மேலே ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் பக்தி வைராக்கியம். சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, பக்தி வைராக்கியம். இயேசுவின் மேலே பக்தி வைராக்கியம் இருக்கா? அந்த வைராக்கியம் இருந்தால் என்ன தெரியுமா நினைப்போம்? நான் இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொண்டேன். என்னோட இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணணும்?
இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இதே டிசம்பர் 15ஆம் தேதிக்கு நான் உள்ள ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது என்னோடு கூட ஒரு ஆத்துமான கூட்டிட்டு வரணும். என்னோடு கூட என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இல்லாதபடிக்கு எல்லாரையும் நான் கொண்டு வரணும். வைராக்கி எடுப்பீங்களா? அவனுடைய சமூகத்தில் வைராக்கி எடுப்பீங்களா? தெய்வ சமூகத்தில் சபைக்கு வராத மக்களை நான் கூட்டி சேர்ப்பேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தளர்ந்து போயிருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி, சோர்ந்து போயிருக்கிறவங்களை தட்டி கொடுத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வர தேவ ஜனமே. கர்த்தர் விரும்புகிறவருடைய ஸ்தலத்துக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காகத்தான் உங்களை தேவன் அழைச்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்காகவும் பாவம் செய்கிற மக்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வதற்கு தேவன் ஆசாரியனை ஏற்படுத்தினது போல இன்னைக்கு உங்களை என்னைய உலக மக்களுடைய பாவத்தை சுமப்பதற்கு தீர்ப்பதற்கு ஆசாரியர்களாக தேவன் அழைச்சிருக்கிறார். தேவ ஜனமே, பலிபீடத்தில் நின்று அவளுக்காக கதறணும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் சாகிறார்களே, ஆத்துமாக்கள் ரட்சிப்பில்லாமல் அழிந்து போகிறார்களே, அவளை நீ கொண்டு வர ஆண்டவரே என்று கண்ணீரோடு கதறுகிற உங்க தூப கலசத்தில் தூபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஓடி போய் செத்து மடிகிற மக்களுக்கு நடுவில் நீங்க நிற்பீர்கள், ஆனால் வாதை நிற்கும். தேவ ஜனமே, வாதை நிற்கும். தேவ கோபம் நிற்கும். பாவ நிவர்த்தி உண்டாகும். இன்னைக்கு அதை செய்வதற்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நான் ஓடுறேன் ஆண்டவரே, மக்களுக்கு நடுவில் நான் ஓடுறேன், தூப கலசத்தை பிடிச்சிட்டு நான் ஓடுறேன். என் மேல நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை சுமந்து நான் துதியின் ஆராதனையோடு கூட நான் ஓடி போய் நிற்க போறேன் ஆண்டவரே. மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த என் வார்த்தைகளை நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் தாழ்த்த போறீங்க? ஹல்லேலூயா. இனி நான் தைரியமா யாரோடு வேணுமாலும் உங்க வார்த்தையை நான் சொல்ல தைரியமா நான் சொல்லுவேன். இனி எதற்காக நான் வெட்கப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுவேன். நீ செய்த புண்ணியமான காரியங்களை அறிவிக்க நான் வாஞ்சையாய் ஓட போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேவ ஜனமே, எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீர் எனக்காய் செய்தவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன்ப்பா. நீர் எனக்காய் செய்தவளை எண்ணி பார்க்கிறேன். இங்கே ஒருத்தரும் கை நீட்டி சொல்ல முடியாது எனக்கு ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட கிடைக்கலன்னு, கடவுளை எனக்கு ஒன்றுமே செய்யலன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லவே முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் அவரிடத்துல பெற்றுக்கொண்டு நன்றி உள்ளவர்களாய், அவரிடத்துல பெற்றுக்கொண்டதற்கு நன்றி உள்ளவர்களாய் உங்கள் நன்றி பலியை செலுத்தணும்னா ஒரு ஆத்மா கொண்டு வந்தால் போதும். அவள் மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். அவர் இருதயம் களி கூர்ந்துரும். அவர் மன மகிழ்ச்சி அடைகிறார். ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா, என் பிள்ளை ஒரு ஆத்மா சம்பாதிச்சாவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பரலோகமே உங்களை கொண்டாடும். தேவ ஜனமே, பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுத்த கடமையை நான் நிறைவேற்றி முடித்தேன், நான் ஓடின ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்போமானால் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரை நீங்க சொன்னதையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்க எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து முடிச்சிட்டேன் ஆண்டவரே, நீ எனக்கு வச்ச வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? தேவ ஜனமே, இன்கம்ப்ளீட்டாக போனால் எங்கேயுமே உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது. உலகமே உங்களை பாராட்டாத போது பரலோகம் நம்மளை எப்படி பாராட்டும்? ஆண்டவரே, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உண்மையுள்ள ஊழியக்காரனே என் உத்தமத்தில் பிரவேசி, என் மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசி என்று உத்தமமாக இருந்த ஊழியக்காரில் தான் தேவன் அழைச்சார். இன்னைக்கு உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன்னு உங்களை ஆண்டவர் அழைச்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மூலமா அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டுரும், அவருடைய ராஜ்யத்துல மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று உங்க மேலே என் மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். தேவ ஜனமே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, இனி அடுத்த வருஷம் நான் திரும்ப வரும் பொழுது அடுத்த டிசம்பருக்குள்ள என்னால் முடிந்த ஆத்துமாக்களை நான் சமதரித்து கொண்டு வருவேன் அப்பா. உங்க சமூகத்துக்கு நான் வெறும் கையோட வரமாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் பொருத்தனையா போக போறீங்க? தேவ ஜனமே, நான் பொருத்தனையா எத்தனை பேர் போக போறீங்க? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற உங்க மேல தேவனுடைய கரை இறங்குறது. நீங்க செய்ய நினைச்ச போது ஆவியானவர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். உன் வாயின் வார்த்தையில வல்லமை கொடுக்க ஆவியானவர் வல்லவரா இருக்கிறார். என் ஆவியின் ஞானம் உங்களுக்குள்ளே செயல்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். வாயை விரிவாய் தர, நீ வாய் தர, பேச வேண்டியதை நான் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை நான் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ வாயை மட்டும் தர, உன் நண்பர்கள் மத்தியில வாயை தர,
நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல வாயை தர, உன்னோடு கூட்டம் கூடுகிற ஜனங்கள் மத்தியில் உன் வாயை தர, நான் பேசுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசுவேன், என் ரட்சிப்பை என் ஜனங்களுக்கு காண்பிப்பேன். வட திசையிலிருந்து மேற்திசையிலிருந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து என் ஜனத்தை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராதா தானா மஷகலதானா மக்கரபலமா ரீகராதரா ஷதனா மக்கரமா. என் ஜனமே, என் ஜனமே, என் வேலையை செய்யும்படி, என் வேலையை செய்யும்படி கடந்து வா என்று அழைக்கிறார். ஓ ரானா தானா மஷதனமா, என் வேலையை நீ செய்வாயா? என் இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து, என் தாகத்தை உணர்ந்து எனக்கு வேலை செய்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார். பரலோகத்துக்கு பணி செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். தெய்வ ஜனமே, எத்தனை பேர் பரலோகத்துக்கு வேலை பார்க்க போறீங்க? இந்த உலகத்துக்கு வேலை பார்த்தது போதும், இனி பரலோகத்துக்கு வேலை பார்க்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. பரலோகம் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு ஞானவான்களை வெட்கப்படுத்துது. தெய்வ ஜனமே, உலகத்தின் ஞானம் அவருக்கு வேண்டாம், உலகத்தின் பராக்கிரமம் அவருக்கு வேண்டாம். ஒன்றுமில்லைன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த நேரம் தான் ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தகுதியப்படுத்துகிறவர் தேவனே. அவருடைய தகுதி என்னிலே உண்டாயிருக்கிறபடியினால் என்று பவுல் சொல்லுகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிற ஆத்தும ஆதாய பணியை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு தகுதியப்படுத்துகிற. என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட சொல்ல எனக்கு தெரியலையா ஆண்டவரே? உனக்கு எதுவுமே தெரிய வேணாம், அர்ப்பணம் இருந்தால் போதும். நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் சொன்னால் போதும். நான் என்ன செய்ய வேண்டாம் ஆண்டவரேன்னு கேட்டால் போதும். அவர் நடத்துவார். எங்கே போகணும், எங்கே பேசணும், என்ன செய்யணுன்றது அவர் நடத்துவார். யாரை உங்களை கொண்டு ரட்சிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கொண்டு வருவார். தெய்வ ஜனமே, அர்ப்பணிக்கிறீங்க ஆண்டோட சமூகத்தில்? அர்ப்பணிக்கிறீங்களா? தாழ்மையோட பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீது அவருடைய கரை இறங்குகிறது. அவருடைய கரை இறங்குகிறது. இத்தனை நாள் உங்களை ஆளுகை செய்திருந்த வேதனைக்குரிய சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்களுக்கு விரோதமாக போராட்டத்தை கொடுத்து கொடுத்து உங்களை அடக்கி வைக்கிற அந்தகாரங்கள் விலகுகிறது. சோர்வையை வேதனையை கொடுக்கிற அந்தகாரங்கள் விலகுகிறது. வியாதியை கொடுத்து சோர பண்ணி கொண்டிருந்த பொல்லாத ஆவி விலகுகிறது. ஓ ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவனை எனக்கு ஊழியம் செய்வான், நான் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொல்லியிருக்கீங்களே, அந்த வார்த்தையின்படி இந்த ஊழியத்தை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிங்கப்பா. உம்மால உண்டான கனம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.